பத்தாவது கணக்குமா y equal to tan inverse of square root of 1 minus cos x by 1 plus cos x. இது ஃபார்முலா தான் சாமி, நீங்கள் 3வது பாடத்திலே படிச்சுட்ருப்பீங்க. இது ஃபார்முலா போட்டோம்னாவே இது ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். அது ஃபஸ்ட்டு ஃபார்முலா வடிவத்தில் எழுதிக்கலாம். tan inverse of 1 minus cos x மைனஸ்னு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2, அப்போ x by 2 பை ப்ளஸ்ன்னு வந்தால் காசு வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 பதிலாக எக்ஸ் பை 2. 2 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும் சாமி. நடுவில் பெருக்கலோ வகுத்துலோ வந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம்? பொதுவாக எழுதிக்கலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் பை 2 பை காஸ் எக்ஸ் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் டீட்டாவுக்கு பதிலாக பாரு, டீட்டா பை 2 தான் காமனாக தான் இருக்குது. அப்போ சைன் டீட்டா பை காஸ் டீட்டா மதிப்புனது டேன் டீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் பை 2. இதுதான் ஒய். இப்போ இங்கே என்னென்ன சாமி, இது இன்வர்ஸ் தான். அது 1/tan அர்த்தம். 1/tan இந்த டேனும் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போது tan இன்வர்ஸ் இன்ட்டு tan ஈக்குவல் டு 1. tan இன்வர்ஸ் அண்ட் tan ஈக்குவல் டு 1. அப்போ இது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ வச்சுக்கோங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு x by 2. இப்போ தான் நம்ம dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ dy by dx equal to 1/2 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். எக்ஸை வகைப்படுத்தினா 1 மட்டும்தான் கிடைக்கும். தட் இஸ் equal to 1/2. This is the answer.